வணக்கம் நண்பர்களே, இது சர்வம் டிவியின் பைனரி ஆல். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஃபோன் இதுதான். இது என்ன ஃபோன்? இந்த ஃபோனோட விலை என்ன? இந்த ஃபோன் வாங்கலாமா? என்ன ஸ்பெக் இருக்குது? கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது? அப்படின்னு எல்லாத்தையும் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் விவோவுடைய X100 FE, அதாவது ஃபேன் எடிஷன். இது ஜூலை 14 லான்ச் ஆகுது. இன்றைக்கி இந்த ஃபோன் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஃபோன் எந்தெந்த ஆஸ்பெக்ட்லலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு குவிக்காவோ அதில் டீட்டெயில்டாக எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். சமீபமாக இந்த ஒரு 2-3 வருஷத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் ஃபோன் நிறைய ஹிட் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போது ஆப்பிளும் அவங்களோட ப்ரோ மேக்ஸ் சீரிஸ் வச்சுருந்தாலுமே அந்த ப்ரோவோ நார்மல் வெர்ஷனோ அந்த காம்பேக்ட் சைஸில் இருக்கிறது நிறைய பேர் விரும்புகிறாங்க. அது தொடர்ந்து தான் ஷாமி 13, 14, இப்போ 15 எல்லாமே காம்பேக்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த காம்பேக்ட் சீரிஸ் கொண்டு வந்து OnePlus இப்போ பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதனுடைய வழியிலேயே விவோ ஒரு காம்பேக்ட் ஃபோன் கொண்டு வராங்க. ஸோ இந்த காம்பேக்ட் ஃபோன் இந்த மார்க்கெட்டில் ஹிட் அடிக்குமா? இது நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்குமா? ஏன்னா X200, X200 Pro, X200 Ultra இது எல்லாமே எல்லா வகையிலையும் நல்லா இருந்தது நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்ம பார்த்தோம். அதனுடைய டேக்லேயே வரக்கூடிய இந்த ஃபேன் எடிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனுடைய பில்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு அலுமினியம் ஃப்ரேமில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாடி. ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்காட்ச் சென்சேஷன் கிளாஸ் இருக்குது ப்ரொடெக்ஷனுக்கு, பேக்குமே அதே சேம் கிளாஸ் தான். ஸோ சென்டர் ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்கிறதால ஃபோன் ரொம்ப இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் அதுதான் விஷயம், மேஜர் பார்ட் அதுதான். 6.31 இன்ச்சஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப இன்ஹேண்ட் ஃபீல், அது ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பேனல் ஒரு 120 Hz பேனலு. இதில் அவங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான், ஆப்டிக்கல் தான் கொடுத்துருக்குறாங்க, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. அது ஒரு காணா தான் எனக்கு படுது. கொடுத்துருக்கலாம், அல்ட்ராசானிக் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஒரு 120 Hz 4500 nits போகுது, பீக் பிரைட்னஸ் 5000 nits வரைக்கும் போகுது. நல்ல எல்லா சினாரியாவிலையும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். நல்ல வெயில் இருக்கும்போதுமே இது நல்லா யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இது டிஸ்பிளேயோடைய ஆஸ்பெக்டில் பில்டில் ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த பிளாக் கொடுக்காம அஸ்யூஷுவல் சில்வரே கொடுத்துருக்கலாம். பாடி ஃப்ரேம் கலர் பிளாக் இல்லாமல் அஸ்யூஷுவல் சில்வர் கலரே இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணி இருந்தது. ஸோ அது ஒரு எனக்கு இது ஆளுக்கு ஆளுக்கு மாறுபடும். எனக்கு இதில் இது ஒரு காணா எனக்கு பட்டுது. ஸோ அடுத்து இதுக்குள்ளே இருக்கிற சிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிமென்சிட்டியோட 9300+ கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 2 ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது 8 Gen 3க்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். சிபியூவில் ஈக்குவலாக இருக்கும், பட் ஆனால் ஜிபியூவில் 8 Gen 3 தான் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப நல்ல ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் மினிமலாக தேர்மல் இருந்தது. இப்போ இந்த ப்ளஸில் இதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்றத நம்ம இதை யூஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு தெரியும். அது டீட்டெயில்டாக தான் நமக்கு பார்க்கும்போது தான் புரிய வரும் நமக்கு என்ன அப்படின்னு. ஸோ அங்கேயும் பிரச்சனை இல்லை. ஸ்டோரேஜில் பார்த்தோம் அப்படின்னா 1256 பேஸ்க்காகவும் 16/512 GB ஹையர் வேரியண்ட்டாக இருக்கும். ரெண்டுத்துலையுமே UFS 3.1 தான் இருக்குது. ஸோ ஒரு 4 அல்லது 4.1 கொடுத்துருக்கலாம், கொடுக்கல, 3.1 தான் ஓகே. ஸோ அடுத்த முக்கியமான விஷயமா, இந்த ஃபோன் ஒரு சின்ன ஃபோன், அப்போ பேட்டரி கட் ஆகிருக்குமா? இப்போது சின்ன ஃபோன்னாலே ஸ்பேஸ், பேட்டரிக்கான ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஒரு 5000 கொடுப்பாங்க. இப்போ நம்ம சாம்சங் மாதிரி 4000, 4500, 900 அது இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அங்கே எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணல. 6500 mAh கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன ஃபோனுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பாடியினுடைய வித்மே பார்த்தீங்கன்னா அண்டர் 8 mm இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படுது. ஏன்னா 8 mmலேயே இது உள்ள 6500 mAh கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயமா இருக்குது. கூடவே 90 watt சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இதை வச்சு 0 to 100 கிட்டத்தட்ட கண்டிப்பாக 50 minutes கண்டிப்பாக ஆகும். ஸோ அது ஒரு நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு 120 கொடுத்துருக்கலாம். இவங்களோட சப்ராண்டாக இருக்கக்கூடிய ஐக்யூலேயே 120 watt கொடுத்துருக்கலாம். இவங்களும் 90 watt கொடுத்துருக்கிறது ஒரு காணா நான் பார்க்குறேன். இதில் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபோன் ஸ்டீரியோ செட்டப்போடு தான் வருது. ஸ்பீக்கர்ஸ் மேலே ஸ்பீக்கர் கிரில் இல்லை, பட் ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்ம பேசக்கூடிய இயர்பீஸை செகண்டரி ஸ்பீக்கராக மாறுது. ஸோ சவுண்டும் நல்லா இருக்குது, ஒன்றும் குறப்பட்டது இல்லை. Wi-Fi 7 இருக்குது, Bluetooth 5.4 கொடுத்துட்றாங்க, எல்லாமே இருக்குது. ஃபோனோட OS இது Android 15 மேலே பில்ட் பண்ண FunTouch OS 15. 4 years ஆண்ட்ராய்டு அப்கிரேட்ஸ் கொடுப்பாங்க, 5 years செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறாங்க. FunTouch OS சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு க்ளீனான நல்ல சாஃப்ட்வேர் தான். பட் ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதர் OSஐ கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு OS கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பட்
டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஃபோன் தான். இந்த ஃபோனோட பெரிய பாசிட்டிவ் இந்த ஃபோனோட சைஸு. ரெண்டாவது பாசிட்டிவ் இந்த ஃபோனோட கேமரா. ஸோ பேக்கில் ஒரு 50 MP மெயின் கேமராவும் 50 MP டெலிஃபோட்டோவும் 8 MP அல்ட்ரா வைட் அது பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் 50 MP கொடுத்துருக்கலாம். 8 MP அல்ட்ரா வைட் சரி பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டில் ஒரு 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபோன்லையும் இது தானே கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 20,000 பட்ஜெட்லேயும் இந்த ஃபோன் தானே இந்த ஃபோட்டோ கேமரா தானே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் X200ல் X200 Pro அண்ட் அல்ட்ராவில் கொடுத்த மாதிரியே இது ஜைஸ் கொலாபரேஷனில் பண்ண லென்சஸ்ஸு. மெயின் கேமரா 50 MP கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 1.8 அப்பச்சரில் மேட் பண்ண லென்ஸு. கூடவே டெலிஃபோட்டோ வந்து பெரிஸ்கோப் செட்டப்பு. இது ஒரு 2.7 லென்ஸோட பேர் பண்ண ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸு. 8 MP அல்ட்ராவைட் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 MP கேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் 4K பேக்கில் வந்து 4K 60 வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் வீடியோஸ். ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக எடுக்க முடியுது. ஜைஸோட அவங்க இன்பில்ட் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். போர்ட்ரைட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நம்ம வி சீரீஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். அதே போல் இதுலேயும் ஜைஸ் கொலாபரேஷன்றதுனால ஜைஸ் மோட்ஸ் நிறைய இருக்குது. அதை வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. ஃபோட்டோ வந்து 1x 2x 3x அப்புறம் 5 அப்புறம் 10 வரைக்கும் நம்மளால் வந்து ஜூம் போக முடியுது. 10x வரைக்கும் ஃபோட்டோஸ் வந்து யூஸபிளாக இருக்குது. நோட்டிசபிளாக வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நிறைய சாம்பிள்ஸ் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதில் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள். வீடியோ வரைக்கும் பொறுத்த வரைக்கும் 4K 60 வந்து ஃபுட்டேஜ் நல்லா இருக்குது. 4K 30 வந்து கொஞ்சம் வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. விவோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவோட ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 4K கொடுக்காமே இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து 50 MP கொடுத்துருக்கனால நம்மளால் வந்து 4K வந்து ஷூட் பண்ண முடியும் ஃப்ரண்ட் கேமராலேருந்து. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக, அதாவது எனக்கு வந்து ஃபோன் ரொம்ப ஹேண்டியாக வேணும். ரொம்ப வந்து பெருசாக இல்லாமல் கைக்கு வந்து ரொம்ப பிடிச்சி ரொம்ப கஷ்டமாக 2 கையில் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பராக ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேமரா செட்டப்போட ஒரு நல்ல சிப்போட ஒரு ஃபோன் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் காம்படிஷன் வந்து அவ்வளோ ஈஸி ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஃபோன் மார்க்கெட்டில். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரௌண்ட் பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12/256 வந்து 56,000 வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. 512GB வேரியன்ட் 60,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே வேரியண்ட்டில் இதோடைய காம்படிட்டராக இருக்கக்கூடிய Xiaomi 15 இருக்குது. ஸோ அது லைக்கா கொலாபரேஷனில் பண்ண கேமராஸ் 3 வந்துமே பார்த்தீங்கன்னா 50 MPயில் செய்யப்பட்டிருக்கிற பேர் பண்ணியிருக்கக்கூடிய கேமராஸ். இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் இந்த 8 MP அல்ட்ரா வைட், அதுவும் 50 கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தோம், நிறைய எனாமஸாக வந்து சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தோம். ப்ரைமரியும் டெலிஃபோட்டோவும் சூப்பராக இருக்குது. குறிப்பாக டெலிஃபோட்டோவில் போர்ட்ரைட் வந்து பண்ணும் பொழுது 35mm 50mm 75 100mm வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபோட்டோ வந்து சூப்பராக இருக்குது. ஹெட் டிடெக்ஷன் சூப்பராக இருக்குது. சில சாம்பிள்ஸ் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ரைமரியுமே வந்து ரொம்ப நல்ல கலர் வந்து நல்ல சூப்பராக எடுக்குது. அதில் நம்ம இன்னும் ஜைஸ் மோட் வந்து அதனுடைய அந்த ப்ரெசெட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியுது. இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த கேமரா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இது நம்ம வந்து ஆன் பேப்பரில் இதெல்லாம் இப்படி இருக்குது, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்பொழுது தான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா Xiaomi 15 வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன சைஸ் 8 Elite இருக்குது. இதெல்லாம் 9300+ தான் இருக்குது டிமென்சிட்டி. இது அது ஒரு வந்து கான் அப்படின்னு தான் பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி இங்கே நம்ம வந்து ஆன்லைன் மார்க்கெட்டை விட ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இந்த ஃபோன் இன்னும் கம்மியாக கூட கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. கார்ட் ஆஃப்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் வந்து பேஸ் வேரியன்ட் 52,000-51,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இந்த ஃபோன் ஒரு காம்பேக்ட் சைஸ் ஃபோன் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை மொபைல்ஸ் வந்து டெமோ யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்காக. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சென்னை மொபைல்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூடவே இந்த ஃபோன் வாங்கும்பொழுது உங்களுக்கு 9,000 rupees வர்த்தான ஒரு ட்ராலி பேக் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கார்டு ஆஃபர் வந்து மேக்ஸிமம் 5,000 rupees கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களால் இந்த ஃபோனை 52,000-51,000 உங்களால் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபோன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காம்பேக்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஃபோன் ஒரு நல்ல டீலாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க இவ்வளோ இந்த வீடியோவுடைய இதில் வந்து ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அண்ட் வீடியோ சாம்பிள் வந்து அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.
பார்த்துட்டு இருக்க இப்போ இந்த விவோட மொபைல் சாம்பிள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆடியோவும் எந்த மைக் எதுவும் இல்லாமல் இதில் வர ஆடியோ. இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகுதுன்னா இன்னும் நல்லா ஆடியோ வரும்.